ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருமல் சளிக்கு ஒரு கஷாயம் வைக்கலாமா? அதுக்கு தேவையான பொருள்: சிறிதளவு சீரகம், மிளகு, தனியா, ஓமம், பட்டை, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், லவங்கம், பனங்கற்கண்டு, எலுமிச்சம் சாறு. இதெல்லாம் மிக்சியில் போட்டு ரன் பண்ணிக்கோங்க. நல்லா பொடியாக்கிக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து இந்த தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டு இதில் ஊற்றிக்கோங்க. இது கேஸில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கேஸை சிம்மில் வச்சு தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணுங்க. அப்புறம் வடிகட்டிக்கோங்க. அப்புறம் சிறிதளவு எலுமிச்சை சாறு புரிஞ்சுக்கோங்க. இது சூடாக நல்லா கதன்னு குடிங்க. இது ஜீரண சக்தியாக உதவுகிறது. இதில் அஜீரணம், வீக்கம் போன்ற பிரச்சனையை தடுக்க உதவுகிறது. கொத்தமல்லி லீனாலோல் மற்றும் சினியோல் போன்ற கலவை கொண்டுள்ளதால் உடலில் உள்ள நச்சுப்பொருளை அகற்ற உதவுகிறது. தனியா இரும்பு சத்து உள்ளதால் இரத்த சோகையை தடுக்க உதவுகிறது. ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறது. மாற்றத்தை மேம்படுத்தவும் உடலின் எடை குறைக்கவும் உதவுகிறது. கொத்தமல்லி நீரை குடிப்பதனால் கல்லீரல் செயல்பாட்டை அதிகரிக்கிறது. தனியா விதைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகிறது. மென்சஸ் டைமில் இதை குடித்தா பிடிப்பு மற்றும் வீக்கம் போன்றவை சரி செய்ய உதவுகிறது. பிரச்சனை சரி செய்து உடலில் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. லவங்கத்தில் இன்சுலின் மேம்படுத்தி இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக்க உதவுகிறது. பட்டை உடல் எடையை குறைக்க உதவுகிறது. மன அழுத்தம், பதட்டம் மற்றும் மன இறுக்கத்தை போக்கி அமைதிப்படுத்தி மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. பசியின்மை, வாய்வு, குமட்டல், ஜீரண சக்தி பிரச்சனையை போக்குகிறது, பயன்படுத்துகிறது. நுரையீரலில் சளி கரைத்து வெளியேற்ற உதவுகிறது. ஓமம் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. ஓமம் உடல் பலம் பெற உதவுகிறது. மதவிடாய் சுழற்சி போன்ற தொடர்பான பிரச்சனையை தடுக்க ஓமம் உதவுகிறது. சளி, இருமல், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனையை சரி செய்கிறது. இது நல்லா சூடாக குடிச்சிங்கன்னா சளி, இரும்பல்லாம் போயிடுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.